வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் செம்ம டேஸ்டியான வீடே கம்மக்கம்மன் மணக்கக்கூடிய நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த நெத்திலி மீன் குழம்பு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். அது 5 நிமிடங்களில் செஞ்சு முடிச்சிடலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்மளோட சேனலில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நெத்திலி மீன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணியிருக்கு பாருங்கள். 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்துட்டு எப்படி நம்ம இந்த மீன் கவுச்சியே வராமல் சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாங்க. எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துக்கலாங்க. நம்மளோட சேனலில் நிறைய தெய்வ வழிபாடுகள், வெளியுலகத்துக்கு தெரியாத தெய்வ பூஜை வழிபாடுகள், அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான சமையல் வீடியோஸ் நிறைய இருக்குங்க. வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேங்க. இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 3 பூண்டு பற்கள், ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறன்னு இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெத்திலி மீன் குழம்பு பல விதமாக வைக்கலாங்க. அதில் இது ஒரு வகை இன்னுமே நம்ம வேறு வேறு வகைகளை வைக்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், அடுத்து கருவேப்பிலை இலைகள். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சரி, நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலான ஆயிலே சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மீன் குழம்புக்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சி வந்துடணுங்க. எண்ணெய் காஞ்சி வந்த பின்னாடி நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்து வாசனைக்காக நம்ம மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துக்க போகிறோங்க. எப்போவுமே இந்த மிளகாய் வத்தலை நம்ம முழுசாக போடுறத விட இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இப்போ இந்த மிளகாய் நல்லா செவந்து வரும்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்த பின்னாடி தாங்க எப்போதுமே கருவேப்பிலை இலைகள் சேர்க்கணும். ஒரு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. முதல்லையே நம்ம கருவேப்பிலை இலைகள் சேர்த்துடும், அதோட வாசனை சரியாக கிடைக்காதுங்க, கருகல் வாடை வந்துடும். இந்த டைமில் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழம்புக்கே ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. கருவேப்பிலை இலைகளும் கலர் மாறாமல் இருக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குங்க. இது சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்ல கலர்ஃபுல்லாகவும் ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ நம்ம அரைத்து வைத்த விழுதை சேர்த்துக்கலாங்க. நான் இதில் குழம்பு பொடி சேர்க்க போகிறேங்க. இந்த குழம்பு பொடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ 1 ஸ்பூன் போட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1.5 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. குழம்பு பொடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1 ஸ்பூன் மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலே மிக்சியிலே எப்படி குழம்பு பொடி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க. அதை நம்ம வீட்டில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது நான் வீட்டில் அரைச்சி வச்சதாங்க, மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு எடுத்து வச்சது தான். இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துருக்கீங்க குழம்பு மிளகாய்த்தூள். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடியும் 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே இந்த மீன் குழம்புக்கு இந்த மல்லிப்பொடியோ மிளகாய் பொடியோ குழம்பு பொடியோ போட்ட பின்னாடி கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் குழம்புக்கே ஒரு தனி விதமான சுவை கொடுக்குங்க. இப்போ இந்த கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த குழம்பு நீங்கள் அந்த கரண்டியில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஓரளவு கெட்டிப்பதமாக இருக்க அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது குழம்பு.
உங்களுக்கே தெரியும், அந்த கரண்டியில் ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோட திக்னஸ் தெரியுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் போடுறதுனால இந்த மீன் குழம்புக்கு ஒரு தனி விதமான சுவை கொடுக்குங்க. இப்போ நம்மளோட சீக்ரெட், இந்த மல்லித்தலையை வந்து கட்டி போட்டுக்கலாம். எப்போவுமே இந்த மீன் குழம்பு வைக்கும்போது இந்த மல்லித்தலையை வந்து கட்டி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டில் நம்ம எடுத்துடணுங்க. இப்போ மீன்களை சேர்த்தாச்சு. எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழம்புல பார்த்திங்க சொன்னால் ஒரு புதுவிதமான சுவை எங்கேருந்து வருதுன்னே தெரியாதுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், மல்லித்தலையை நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த முடிச்சு போட்டோம் இல்லையா, எடுத்துடலாம். செம்ம டேஸ்டியான வீடே கம்மன்னு மணக்கக்கூடிய நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.